ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியா இருக்காங்களே, அவங்க இருந்துக்கிட்டு எவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த தாட்சாயினாலையும் அந்த லூஸ் இருக்கிற எஸ்எஸ்கே அவர்னாலையும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தா இப்போ இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட வேண்டிய வேலையே இருந்திருக்காது. அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே கொஞ்சம் மச்சும் ஆளை அறிஞ்சு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆளை அறியாமல் காலை வச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஆளை நம்மளை இழுத்துருச்சு உள்ள, அதுக்கப்புறம் அந்த சகதியில் மாட்டிக்கின்னு உயிர் போகிற வரைக்கும் நம்ம யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம மூச்சு திணறி இந்த இடத்துல இருந்து காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தரை தேடி ஹெல்ப் பண்ணுவாங்களான்ட்டு அவங்க எப்போவுமே நினச்சிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போகக்கூடாதுன்னா எப்போவுமே நம்ம லிமிட்லேயே இருந்துக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் மற்றவங்களுக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் நம்மளோட நிலைமை அருகதி தான். அந்த மாதிரி தான் இப்போ எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் முடிச்சுட்டு நின்றுருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கௌதமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கேக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதனால் இப்போதைக்கு நம்மளால் அவர் எதுவும் பண்ண முடியாது, அவர் கஸ்டடியில் தான் இருக்கார், ஆனால் இப்போதைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. என்ன சார் சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, ஆனால் அவர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவரை கூப்பிட்டு வந்துட்டோம், இப்போதைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்சர்வேஷனில், அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதை டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நானும் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே தாட்சாயணி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சு என் புருஷனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இலக்கியாவும் கௌதமும் அங்கே போனவங்க, என்ன தாட்சாயணி மேடம், உங்கள் புருஷன் எஸ்எஸ்கேக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான், எப்படி இருக்காரு, உயிரோடு இருக்காரா இல்லை செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏய் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லை மேடம், நிறைய பேர் வயிற்றுச்சல் கொட்டியிருக்காருல்ல, அதனால் அவர் உயிரோடு இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான், அதுக்காக தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, வாயை பெனாயில் ஊற்றி கழுவடி, என் புருஷன் நல்லபடியாக வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்ல ஒரு நல்லபடியாக வந்தால் எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு போய் என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்ல, உனக்கு எந்த கஷ்டமான இருந்தபோது நஷ்டமாக இருந்தபோது மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு உள்ளே போய் எஸ்எஸ்கேவை பார்க்குறாங்க. எஸ்எஸ்கே நல்லா கண்ணை முடிச்சு பார்க்குறாரு, உருட்டி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு நம்ம பக்கத்தில் நம்ம தாட்சாயணி இருக்கா அப்படின்ற அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை, அது மட்டும் அவருக்கு பயங்கரமாக இருக்குது. நான் எப்படியாச்சும் பொழைச்சி வந்துடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயணி பார்த்து பேச, உடனே பின்னாடி நின்றுட்டுருக்கேன் கௌதம் இலக்கியாவை பார்க்குறாரு. உடனே பிபி ஹைப்பர் டென்ஷனில் ஏறி அப்படி குதிக்கிறாரு டென்ஷனில். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே அவருக்கு ஆகுதில்ல, இப்போ மறுபடியும் அவங்கள பார்த்ததுனால டென்ஷன் ஏற, ஏய் நீங்கள் ரெண்டு பேர் எதுக்காக உங்களை பார்த்தோன்னே அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, முழுங்கும்போதே வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் சில கணக்கெல்லாம் தீர்க்க வேண்டியிருக்குல்ல, அதனால தானே வந்தேன், என்ன இப்போ உங்களுக்கு அவசரம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன் அப்போ பார்த்தாலும் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, சரி கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் நின்றுட்டுருக்க. உடனே போலீஸ்க்கு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, சார் அவர் ஏற்கனவே ரொம்ப சிவியராக இருக்கார், அதனால் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாலும் வெளியே போயிடுங்கன்னதும், இல்லை சார் எங்கள் பழைய கணக்கெல்லாம் தீக்கணும்ல, இவர் என்னை யார் என்னன்னு தெரியாத ஒரு அனாதை பையன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, யார் வயிற்றுல பிறந்தனே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசிட்டாங்க, அதுக்கெல்லாம் பழி தீக்கணும்ல, அதுவும் இல்லாமல் தாட்சாயணி போட்ட ஆட்டம் கம்மியாக போட்டேன், எம்மா சாமி தாங்க முடியல, அவள் போட்ட ஆட்டத்துக்கு அவளுக்கு மாரியாத்தா அவள் பள்ளியும் ஒரு வேலை வச்சு குத்துவா, அந்த அளவுக்கு அவள் பேசிட்டா, அந்த அளவுக்கு பேசினா அவளை விருப்பத்தெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இப்போதைக்கு என் புருஷன் உயிரோடு தான் எனக்கு முக்கியம், அதோட தயவு செஞ்சு விளையாடாதீங்க, இப்போதைக்கு வெளியே போயிடுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, உங்களுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு பழிவாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதை நாளைக்கும் நாளைக்கும் அவர் நல்லானதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இப்போ போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள அதை குறைய கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அஞ்சலியும் கார்த்தியும் வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம், அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு அஞ்சலியும் கார்த்தியும் கேட்க, இப்படி தான் ஹார்ட் அட்டாக்ல இவளை சேர்த்திருக்கோம், ஆனால் இவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் இவரை டென்ஷன் பண்ணுறதுக்குமே இந்த ரெண்டுகளும் என் உசுரை வாங்கிக்கிறத, தயவு செஞ்சு இவங்களை வெளியே அனுப்பினதும், டேய் கார்த்தி அவங்க பக்கம் சேர்ந்துன்னு மறுபடியும் தப்பு பண்ணுறாடா அப்படின்னு நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மனுஷனோட உசுரோட விளையாடுற உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, தயவு செஞ்சு வெளியே போய்டு, உனக்கு சூடு சொரணை வெக்கமா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ இந்த இடத்துல நிற்க மாட்டேன், உனக்கு ஆகாதவன் தெரியல, நீ எதுக்காக நின்றுட்டு இருக்க, ஒழுங்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்ல, ஆனாலும் கொஞ்சம் கூட கசியாத மரம் மாதிரி நின்றுட்டுருக்காரு. அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய பேர் என்னதான் உதாசீன பத்தினாலும் நம்மளை டென்ஷன் பண்ணுறது வந்து நம்ம உசுரை வாங்கி நம்ம என்னதான் விலகி போகணும்னு நினச்சாலும் நம்மளை விட்டு பாடவே தெரியாது, எப்போ பார்த்தாலும் நம்மளை டென்ஷன் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம துஷ்டனை கண்டா தூரம் விலகு அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக ஒதுங்கி போயிடணுமே தவிர, அதை விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசுறது, அவங்க கூடயே பேசிட்டு அவங்களுக்கு குளிப்பறிக்கிறது, இந்த மாதிரி வேலையை வச்சுக்கோங்க, உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒத்துமையாக ஒரு இதுவோட பெருந்தன்மையோடு போயிட்டா எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையுமே வராது, எல்லாருமே சுமூகமாக முடிச்சுக்கலாம். அதோட இந்த எபிசோடையும் முடிச்சுக்கலாம்.